நியூ இயர் அன்னைக்கு எடுத்த vlog இது. எங்களுக்கு நியூ இயர் எப்படி போச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு 2 கேக் ஆர்டர்ஸ் இருந்துச்சு. ஒன்று வந்து ட்ரீம் கேக், இன்னொன்று எக்லெஸ் ப்ரௌனி. இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கே பார்த்தீங்கன்னா எங்களால் வீட்டில் பிரியாணி செய்யவே முடியல. கேக் ஆர்டர்ஸ் நிறைய இருந்தனால வெளியவே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம். பட் நியூ இயருக்கு கண்டிப்பாக செஞ்சே ஆகணும்னு சொல்லி முடிவெடுத்துட்டோம். முன்னாடி நாளே போய் வெங்காயம், தக்காளி, சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்து மேரினேஷன்லாம் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, கேக் ஆர்டர் இருக்கிறனால எனக்கு வெங்காயம், தக்காளி மட்டும் நறுக்கி தாங்க, நானே சைட் பை சைட் செஞ்சிடறேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். சர்ப்ரைசிங்லேயே என் ஹஸ்பண்ட் வந்துட்டு நானே இந்த வாட்டி பிரியாணி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டாங்க. நீங்கள் யாராச்சும் என்ன மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். என்ன தான் பல கடைக்கு போய் பல விதமான பிரியாணி வாங்கி சாப்பிட்டாலும் நமக்குன்னு வீட்டில் நமக்குன்னு சமைச்சு கொடுத்து நம்ம சாப்பிடும்போது ஒரு தனி ஃபீலாக தான் இருக்கும். அன்றைக்கி ஹஸ்பண்ட் சமைக்கிறேன்னு சொன்னதுமே பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. பிரியாணி வேற லெவல் டேஸ்ட்டாக வந்துருச்சு. பரவாயில்ல தம்பி, பிரியாணி மாஸ்டர்னும் ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. எங்கள் நியூ இயர் இப்படி தான் போச்சு.